நம்ம பூமியில் கேட்வே டு ஹெல், அதாவது நரகத்துக்கு போகிற கேட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஏன் கேட்வே டு ஹெல்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடம் அவ்வளோ டிஸ்ட்ரிக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த இடம் துர்க்மெனிஸ்தானில் இருக்க கரக்கும் டெசர்ட்டில் இருக்குது. இது அஃபிஷியலாக தர்வாசா கேஸ் கிரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 24x7 எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் அந்த கிரேட்டர்லேருந்து கண்டினியூஸாக மீத்தேன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால. இது நேச்சுரலாக உருவானதில்லை, ஆர்டிஃபிஷியலாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. துர்க்மெனிஸ்தான் 1925லேருந்து 1991 இந்த டைமில் பார்த்தோன்னா சோவியட் யூனியன், அதாவது யூஎஸ்எஸ்ஆரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போது இந்த ரீஜியனில் ஆயில் எடுக்க ட்ரில்லிங் பண்ணாங்க. அப்போது இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ், அதாவது மீத்தேன் இருக்கிறது தெரியாமல் ட்ரில் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து இங்கே மீத்தேன் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக வெளியே வந்துகிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே சிங்க்ஹோல்ஸும் ஃபார்ம் ஆச்சு. சிங்க்ஹோல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பள்ளம்னு அர்த்தம். இந்த பள்ளம்லேருந்து மீத்தேன் கூட நிறைய பாய்சனஸ் கேஸும் வெளியில் வந்துகிட்டே இருந்ததுனால இந்த பாய்சனஸ் கேஸை வெளியில் வரதை தடுக்க இந்த கேஸஸை பற்ற வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பற்ற வச்ச இந்த இடம் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கும் மேலே இப்போ வரையும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கிரேட்டர் கிட்டத்தட்ட 70 அடி ஆழம்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக இந்த இடத்த நிறைய டூரிஸ்ட் போய் பார்க்குறதுனால இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. இப்போது ரீசெண்டாக துர்க்மெனிஸ்தானோட பிரசிடெண்ட்டும் இந்த இடத்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக ப்ரொமோட் பண்ண ஷைனிங் ஆஃப் கரக்கும்னு பேரையும் மாற்றிட்டாரு. பட் இதில் ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, இந்த கிரேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிற கேஸஸ் அப்புறம் ஸ்மோக் கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இப்போ இந்த கிரேட்டர் அணைக்க துர்க்மெனிஸ்தான் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க.